ரீல்ஸ் அடிக்ஷன் நியூ ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷன் எல்லா வயது நபர்களுடையும் பரவிட்டு வருது. சின்ன குழந்தையிலேருந்து மூதாட்டி தாத்தா பாட்டி வரைக்கும், சிட்டிலேருந்து வில்லேஜஸ் வரைக்கும் பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்றதை விட பரவிடுச்சு. ஏற்கனவே பல பேர் இதுக்கு அடிக்டாக இருக்காங்க. இதை பார்க்குற நீங்களும் சரி நானும் சரி. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் டூம் ஸ்க்ரோலிங். இது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்னும் முன்னாடி டிக்டாக் இருந்த அந்த ஷார்ட் வீடியோ ஃபார்மெட்டை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பை ஷார்ட்ஸ் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து இதில் என்ன நம்ம கன்சியூம் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோ. ஸோ பேசிக்லி ஷார்ட் ஃபார்ம் வீடியோனா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ரேண்டமாக உங்கள் அல்காரித்த விருப்பப்படி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த ரேண்டமாக வீடியோ ஷார்ட் ஃபார்ம் பேஸில் வரும். அடுத்த வீடியோ என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம்னு தெரியாது, ஏதோ ஒரு வீடியோ வரும். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு போர் அடிக்குது, உங்களுக்கு பிடிக்கல, போர் அடிக்கிறதோ பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அடுத்த இதை மாற்றுவீங்க. அப்படியே போயிட்டே இருப்பீங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்ப்பீங்க, சில நேரம் பார்ப்பீங்க, அந்த வீடியோ முடியும், அடுத்தது போவீங்க, அதுக்கடுத்து போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எது பிடிக்குதோ பார்ப்பீங்க. ஸோ அழுகிறதும் நீங்கள் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். நீங்கள் என்ன சர்ச் பண்ணி தெரியுங்களோ அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகும். அது மாதிரி உங்கள் ஃபீல் தான் ரீல்ஸில் வரும். இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஜீனியஸ். இந்த ஷார்ட் வீடியோ ஃபார்மெட்டை செஞ்சது ஒரு ஜீனியஸ் கைண்ட் ஆஃப் ட்ராப். நம்ம பிரெயினுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டோபமைனை ஒரு குறுகிய காலத்தில் ரொம்ப அதிகமாக கொடுக்காம கொஞ்சம் கொடுக்க வச்சு ஒரு கைண்ட் ஆஃப் வீடியோவை ரொம்ப ஒரு அழகான, ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான வேலை கவர் பண்ணி அழகாக கொடுக்குறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. என்னடா அதுவும் ரொம்ப நேரம் கொடுக்கறது இல்லை, ரொம்ப நேரம் அந்த ஹை டோபமைன் நம்மளுக்கு வரதில்லை. குறுகிய காலத்தில் கொஞ்சம் டோபமைன் ஹை அது கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஐக்கு போகிறாங்க. அடுத்த ஐக்கு போகிறதில்ல, நிப்பாட்டிடும். நம்ம எனக்கு ஐ வாண்ட் நெக்ஸ்ட் ஐ லைக் ஒரு செயின் ஸ்மோக்கர் வந்து ஒரு சிகரெட் நிறுத்த மாட்டான், அவனுக்கு அடுத்த இது வேணும். ஸோ வந்து அடுத்த ஐ வேணும்னு அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்போம். ஸோ இது போகிறதுனால என்ன ஆகும், எங்கேயோ ரேண்டமாக போவோம், எங்கேயோ போய் நிற்போம், ஒரு இன்ஃபர்மேஷனை ஒழுங்காக ப்ராப்பராக கற்றுக்க மாட்டோம். ஒரு நார்மலான யூடியூப் வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிறத விட ரீலில் என்னத்தை கற்றுக்க போகிறோம், அரைக்குறையாக எதை கற்றுப்போம். பட் டைம் பாஸ் ஆகிட்டே போகும், டைம் போகிறது தெரியாது. ஒரு நம்ம பிரெயினை நம்மளுக்கே தெரியாமல் ஹைஜாக் பண்ணி இந்த பிரெயினில் ஒரு சிஸ்டத்தை ப்ராப்பராக அவங்க கன்வீனியன்ட்டுக்கு யூஸ் பண்ணி நம்மளை வச்சு காசு சம்பாதிக்கிறது தான் இந்த டூம் ஸ்க்ரோலிங், இந்த ஃபார்ம் ஆஃப் ரீல் அடிக்ஷன்ஸ். ரொம்ப நேரம் ரீல் அடிக்ஷன் பண்ணிட்டு என்ன டைம் போகிறதே தெரில, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, என்ன பண்ணுறோன்னே தெரில. சரி, அதை விட்டுட்டு வேற எதுக்காச்சும் ஒரு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் கான்சன்ட்ரேட் பண்ண முடிய மாட்டேங்குது, போர் அடிக்குது. திருப்பி அந்த ஒரு மாதிரி நார்மலாக இருக்கும்னா திருப்பி எதாவது பார்த்தா தான் நார்மலாக இருக்கும்னு தோணுது. வாட் கேன் வி டூ அபவுட் இட்? இமிடியட்லி பேன் பண்ணணும், இமிடியட்லி சுத்தமாக அதை யூஸ் பண்ணக்கூடாது, வேறு வழியே கிடையாது. இன்ஸ்டாகிராமில் தேவையில்லாத ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போஸ்ட்மார்ட்டம் சொசைட்டியோட ஒரு மிரர் தான் இன்ஸ்டாகிராம். ஹைப்பர் ரியாலிட்டி, ஹைப்பர் ரியலிசம், ஹைப்பர் இண்டிவிஜுவாலிட்டிக்கான விஷயம். அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யூடியூப் மட்டும் வச்சுக்கணும். யூடியூப்பில் ஷார்ட்ஸை டிசேபிள் பண்ணி வச்சுக்கணும். அப்படி டிசேபிள் பண்ண முடியலன்னா யூடியூப் ஷார்ட்ஸை டிசேபிள் பண்ணுறதுக்கு தனியாக ஆப்ஸ் இருக்குது. ஆப் ஸ்டோர்லேருந்து, ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏற்றி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்டாக பண்ணும். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். நம்மளை அடிக்ட் பண்ணுற ஒரு விஷயம். நான் வந்து சாட்ஜிபிட்டையும் கிராக் ஐடியும் கேட்டேன். சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் அண்ட் சோஷியல் மீடியா டூம் ஸ்க்ரோலிங், இது மூணுத்தில் எது ரொம்ப அடிக்டிவ்? இந்த அடிக்டிவ்னஸை ரேங்க் பண்ணிடுது. எனக்கு அந்த ரெண்டையும் என்ன பதில் கொடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப அடிக்டிவ் வந்து சிகரெட் தான், நிக்கோட்டின் தான் ரொம்ப அடிக்டிவ். செகண்ட் வந்து சோஷியல் மீடியா டூம் ஸ்க்ரோலிங். இந்த சோஷியல் மீடியா டூம் ஸ்க்ரோலிங் அடுத்தது தான் ஆல்கோஹால். ஸோ ஆல்கோஹாலாக அது வந்து தேர்டாக ரேங்க் பண்ணுது அடிக்டிவ்னஸில். இந்த சோஷியல் மீடியா டூம் ஸ்க்ரோலிங் செகண்டாக ரேங்க் பண்ணுது, ஃபர்ஸ்ட் வந்து சிகரெட்டை ரேங்க் பண்ணுது. ஸோ ஒரு ஆல்கோஹாலை விட ஒரு அடிக்டிவான விஷயத்த, நம்ம டோபமைன் பேஸ் லைனை வந்து அதிகரிக்கிற ஒரு விஷயத்த, ஆல்கோஹால் குடித்தாலும் சரி, நிக்கோட்டின் குடித்தாலும் சரி, நம்ம டோபமைன் பேஸ் லைன் நார்மல் பேஸ் லைனோட மேலே போயிடும். அந்த மேலே போகிற பேஸ் லைன் தான் நார்மலாகிடும்.
ஸோ வந்து ஒரு நார்மலான மனுஷன் வந்து மூட் அவுட்டாக ஃபீல் பண்ணுவான், அவனால் நார்மலாக ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அவன் நார்மலாக ஃபீல் பண்ணுறதுக்கே அவன் வந்து சிகரெட்டையும் ஆல்கோஹாலையும் எடுத்தால் தான் அவன் நார்மல் பேஸ் லைன் வந்து அவனால் நார்மலாக இருக்க முடியும். திருப்பி அவன் நார்மல் பேஸ் லைன் வரணும்னா திருப்பி அவன் ஹேபிச்சுவேஷனை மாற்றணும். அது பல நாட்கள் எடுக்கும். அந்த பல நாட்கள் அவன் நார்மல் பேஸ் லைன் வரத்துக்கு அவன் வந்து போர்டம் அதிகமாக ஃபேஸ் பண்ணணும், ஒரு கஷ்டப்படணும். ஸோ அதே தான் இங்கே சோஷியல் மீடியா ரீல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம நார்மல் பேஸ் லைன் டோபமைன் லெவலில் வந்து நார்மல் லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே வச்சிடுது. அது அந்த அடிக்டிவ்னஸை பொறுத்து. இப்போ சில பேர் வந்து 1 மணி நேரம் பார்ப்பானுங்க, சில பேர் 4 முழுக்கா பார்ப்பானுங்க. 4 முழுக்கா பார்க்குறது வந்து ரொம்ப அடிக்டிவ். ஒரு நாள் பார்க்குறேன், 1 மணி நேரம் பார்க்குறவனை விட. ஸோ அவனுக்கு பேஸ்லாம் இன்னும் மேலே இருக்கும். அவன் ரிகவர் ஆகிறதுக்கு இந்த 1 மணி நேரம் பார்க்குறவனோட அவன் ரிகவர் ஆகணும் டைம் அதிகமாக இருக்கும். பட் ரிகவர் ஆகிறத தவிர வேறு வழியே இல்லை. கம்ப்ளீட்லி பேட். இட் இஸ் அன் அடிக்டிவ் திங். இட் இஸ் யூஸ்லெஸ்.